ஹோட்டல் ஸ்டைல் மொறுமொறு ரவா தோசை செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு subbucreation. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ரவா தோசை ரெசிபிக்கு போகணுனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கு. வெள்ளை ரவை, பட்டண ரவை அப்படிம்பாங்கள்ல, அந்த ரவை தான். ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு ஒரு பாத்திரம் நம்ம மாவு கலக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஒன்றொன்றையும் அளந்து அதில் போட்டுக்கலாம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப் மைதா எடுத்து வச்சுருக்கு. எல்லா மாவையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அரையும் பாதியமாக உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் முழுசாகவே போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து மூடி வச்சுருவோம். இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. கொத்தமல்லி, தேங்காய், இஞ்சி நறுக்கி வச்சுருக்கு. தேங்காயெல்லாம் சின்ன சின்ன பல்லாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ தேங்காயை அந்த மாவில் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து செய்யும்போது தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சையாக நம்ம சேர்க்குறதெல்லாம் முதலையே போட்டுக்கலாம். மீதி இருக்க பொருளை நம்ம வதக்கி கொண்டு வரணும். ஸ்டவ்வில் வச்சு சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நறுக்கி எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். இப்படி வதக்கி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் தோசை. ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டு இல்லை மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா கலக்கணும். இப்போ ஊறிடுச்சு, ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாலே இந்த அளவுக்கு ஊறிடும். கலக்கிட்டு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாக வேணும் மாவு. அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். கரண்டியில் எடுத்து ஊற்றுனோம்னா நல்லா கீழே விழுகிற மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும். நம்ம எப்பவும் செய்கிற தோசை இட்லி மாவோடு இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம கலக்கிக்கலாம் மாவை. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவை எடுத்து இது போல் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி விடணும். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தோசையோட ஒரு பக்கம் தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மேல் பக்கமெல்லாம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். ஓரமெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு மறுபடியும் 2-3 தடவை திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு வீடியோ. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் தொட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சட்னி எடுத்து வச்சுருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.